இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கூப்பிட்றாங்க கான்ஸ்டபிள் ஓடி வந்ததுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் இங்கே கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாங்க, ஏயா அந்த சுரேஷ் இங்கே வந்தானாயான்னு சொல்லி கேட்க, வந்தார் சார், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேஸுன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு சார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ அவன் சரியாக இருக்கானா இல்லையான்னு சொல்லி கேட்க, எங்கே சார் எப்போ பார்த்தாலும் அதே கோவம் தான் சார், எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுகிறாரு, கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டரும், அவனுக்கெல்லாம் சரியான பாடத்தை கற்பிக்கணுங்கயா, இல்லைன்னா அவனை மாதிரி ஆட்கள்லாம் திருந்த மாட்டாங்க, பொதுமக்கள்லாம் சில பேர் இப்படி தான் இருக்காங்க, அவங்களே ஸ்டேஷனுக்கு வந்து இவனை பார்த்து கேட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சார் அது அவங்க ஃபேமிலி விஷயம், அதுவும் இல்லாமல் நம்ம தான் சொல்லி அனுப்பிட்டோமே சார், இதுக்கு மேலே நாம் எப்படி சார் அவங்க விஷயத்தில் தலையிட முடியும், அதுவும் அந்த பொண்ணு வேற வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை, இதுக்கு மேலே நம்ம என்ன சார் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிதான், நீ சொல்கிறதெல்லாம் ஒரு வகையில் சரியாக தான் இருக்கு, ஆமாம் இருந்தாலும் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரிங்க சார்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அங்கேருந்து கிளம்பி நகரத்தை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கூப்பிட்றாங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி வரவும் செய்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், யோ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில விஷயத்த சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த விஷயத்த சொல்ல கான்ஸ்டபிள் நல்லாவே கேட்டுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, நீ அந்த வீட்டில் இருக்க அவங்க அம்மா தானே இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து ரொம்பவே எகிரி பேசினது, தான் மேலே தான் தப்பே இல்லாத மாதிரி நடந்துக்கிட்ட அந்த அம்மாவுக்கு நீ ஃபோனை போடுன்னு சொல்கிறாங்க. ஐயா அன்னைக்கே அவங்க இங்கே அலப்பறை பண்ணாங்க, நாம் இப்போ ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணால் அப்புறம் இங்கே சுரேஷ் சார் வந்துட்டு நம்மக்கிட்ட கோவப்பட மாட்டாரா, தேவையில்லாமல் இதுக்காக வீட்டில் ஃபோன் பண்ணி அவங்கள பயமுறுத்துறீங்கன்னு கேட்க மாட்டாரான்னு சொல்ல, யோ நான் சொன்னதை மட்டும் செய்யா, நீ என்ன பண்ணுற, நீ அதாவது அந்த பொண்ணு மேலே தானே இப்பையும் சரியாக நடத்துகிறாங்களா கோவமாக இருக்காங்களா என்னென்னு எதுவுமே நமக்கு தெரியாது, அதனால் நாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை, சுரேஷ் மாதிரியான ஆட்கள்லாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இதுதான், ஸ்டேஷனில் அவன் கோவப்பட்டு ஏதாவது இங்கே வர்றவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டானாலோ இப்போல்லாம் லாக்அப் டெத்துன்றது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, சில பேர் ஃபேமிலி விஷயத்த கூட இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து திணிக்கும் போது அது ஸ்டேஷனுக்கே பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது, அதனால தான் ஏன் சொல்கிறேன், அந்த ஃபேமிலியில் அந்த பொண்ணை சரியாக பார்த்துக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் போட்டு கேட்டால் மட்டும் அந்த அம்மா சரி இல்லை நாங்கள் சரியாக தான் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுவாங்களா என்ன, இல்லை அவங்கக்கிட்ட பேசுகிற விதத்தில் பேசினா தானே நாமளும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், ஒன்று பண்ணு, அந்த பொண்ணு கூட இப்போ ஏதோ காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கல அங்கேருந்து பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கய்யா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. மலரு ஃபோன் அடிச்சுட்டே இருக்க பாருன்னு சொல்ல, அதான் அது உங்கள் ஃபோன் தான் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் எடுக்கிறேன்னு அதை போய் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு ஹாலில் வந்து உட்காடுறாங்க. கூடவே இங்கே ராகவனும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் உங்கள் மருமக அழகுமதி வேலை பார்க்குற காலேஜ்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, காலேஜ்லேருந்தா நீங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் அவங்களுக்கு கால் பண்ணும் ரீச் ஆகலை, அதனால தான் மேடம் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்ல, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் உங்கள் மருமக அழகுமதிக்கு இப்போது இந்த வேலையை பற்றின விஷயத்தை பற்றி பேசணும் தான் மேடம் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம், அவங்க காலேஜில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய ஒர்க்கிங் டைம் இது போக அவங்களுடைய பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் பார்த்து நாங்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பதவி உயர்வு எதுவும் கொடுக்க போறீங்களா அப்படி நாங்கள் ராஜலக்ஷ்மி கேட்க, ஆமாம் மேடம் எப்படி கரெக்டாக சொன்னீங்கன்னு எங்கள் கான்ஸ்டபிளும் சொல்கிறாங்க. யோ என்னையா உனக்கு என் மாப்பிள்ளைய நல்லா தெரியும்ல, என் மாப்பிள்ளை அந்த விஷயத்தை பற்றி அவ்வளோ தூரமாக உன்னை தேடி வந்து பேசிட்டு போயிருக்காரு, இப்போ தான் சுரேஷை ஃபோன் பண்ணி எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னான், அதுக்குள்ளே நீ எனக்கு ஃபோன் பண்ணி பதவி உயர்வு தரப்போகிறோம் பர்மனெண்ட்டாக அந்த வேலையை ஆக்க போகிறோம்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், அவெல்லாம் வீட்டில் அடங்கி இருந்தால் தானே மாமியார் மாமனார் புருஷன் சொல் பேச்சு கேட்டு இருப்பான், அது போய் விட்டுட்டு இப்படி வேலைக்கு கிளம்பி வந்துட்டு அதுவும் அந்த வேலையை நீங்கள் பர்மனெண்ட்டாக மாற்றிட்டீங்கன்னா போதும், அவளை கையிலேயே பிடிக்க முடியாது, நீங்கள் மாப்பிள்ளை சொன்னதை மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க, மாப்பிள்ளைக்கு உங்களை நல்லா தெரியும், உங்களுக்கும் என் மாப்பிள்ளை தங்கராஜை நல்லா தெரியும், அவரே இவ்வளோ தூரம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா இப்போ என்னடானா அவர்கிட்ட சரின்னு தலையாட்டிட்டு இப்போ எங்கிட்ட ஃபோன் பண்ணி வேலையெல்லாம் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ஃபோன் பண்ண மாதிரியே அந்த அழகுமதிக்கு ஃபோன் பண்ணி எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க, முதல்ல மாப்பிள்ளை சொன்னது போரி இதை வேறு யாருக்காவது இந்த வேலையை கொடுங்க, அவளுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் வேண்டாம், அவள் வீட்டிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாலே போதும், பொதுவாக அவள் புருஷனையும் எங்கள் 2 பேரையும் கவனிச்சுக்கிட்டாலே போதும், அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் உங்களால் பிரச்சனைகள்லாம் எதுவும் வேணாம், என்ன சொன்னது புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இதை கான்ஸ்டபிள் கேட்டுட்டு அதிர்ந்து
எழுந்து போயிட்டு உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், இப்போ தான் அந்த அம்மாவுக்கு கால் பண்ணேன். நீங்கள் சொன்னது போல தான் சார் நானும் பேசினேன். அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்புகிறாங்களா, நல்லா பார்த்துக்கிறாங்களா, இப்படி ஏதாவது பேசி போட்டுவாங்களான்னு நினச்சி தான் சார் பேசினேன். அந்த அம்மா என்னடானா அந்த பொண்ணை வேலைக்கே போக விடாமல் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம், அந்த பொண்ணை வீட்டில் வச்சு வேலை வாங்கலான்ற மாதிரி பேசுது. அதுவும் அவங்க மாப்பிள்ளை தங்கராஜ் சொல்லி தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் சொல்லுது. அப்படி பார்த்தா அந்த பொண்ணு அந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை சார். அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் கொடுமைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு போலீஸ், அதாவது எஸ்ஐயுடைய ஒய்ஃபுக்கே இந்த வீட்டில் இந்த நிலைமைனா வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் திட்டுறாங்க எங்கள் கான்ஸ்டபிள் கிட்ட. கான்ஸ்டபிளும் இப்போ என்ன சார் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் வேறு வழியே இல்லை. நமக்குன்னு கிடைச்ச இந்த ஆதாரத்தை வச்சு சுரேஷ்க்கு இப்போதைக்கு வேலை வேணாம், சஸ்பெண்ட் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யோ, நான் சொன்னதை செய்யா, முதல்ல லெட்டரை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சுரேஷ் வந்ததும் சுரேஷுக்கு அந்த சஸ்பென்ஷன் அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இந்தா உன்னை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, சார் நான் என்ன சார் பண்ணேன், நான் நல்லா தானே சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, யோ நீ ஸ்டேஷனில் எந்த தப்பும் பண்ணலை, உன்னால் ஸ்டேஷனுக்கு வேறு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் உன்னால் இந்த ஸ்டேஷனுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் உன்னை முழுசாக இந்த இதை விட்டு நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் என்ன ரீசன், எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார், என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரியா, இங்கே அதிகமாக கோவப்படுற எல்லாரையும் கண்டபடி திட்டுறேன், அது வர்றவங்க போகிறவங்கன்னு யாருக்கும் பிடிக்கல, அதனால தான் உங்கள் ஃபேமிலி பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது. அம்மா உன் ஒய்ஃபுக்கு பர்மனெண்ட்டாக அந்த வேலையை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ உன் மாமா விட்டு பேச வச்சியாமே, உங்கள் அம்மா இப்போ தான் ஃபோனில் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கன்னு சொல்ல. அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமையா, உன் அம்மா தான். அந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொன்னியா, இப்போ என்னடானா அந்த பொண்ணோட வேலைக்கு ஆப்பு வைக்கிற விதமாக நீ ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கியா. ஒருவேளை அந்த பொண்ணை மனசு வைக்காமல் இருந்தால் நீ நேராக இந்த வேலையில் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க எஸ்ஐ வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. போயா முதல்ல பொண்டாட்டி அந்த வீட்டில் அவங்க அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு கவனிச்சுப்பார். அதை விட்டுட்டு பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலையா, இவன் இப்போ தான் ஸ்டேஷனில் வந்து மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ திட்டும்போது, எஸ்ஐயை பார்த்து இன்ஸ்பெக்டர் திட்டும்போது மனசு உடைஞ்சு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆர்டர் காப்பியோட அந்த சஸ்பெண்ட் ஆர்டரோட நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சுரேஷ் என்னாச்சு, ஏன் இப்படி வந்து நிற்கிறேன்னு அங்கே பாக்கியராஜ் கேட்க, முடிஞ்சிச்சுன்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கத்தவும் செய்கிறாங்க. சுரேஷ் என்னாச்சு, ஏன்டா அப்படி கத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மானு ஓடி வரும்போது, அம்மா உங்களுக்கு எந்த விஷயத்தை யார்கிட்ட பேசணும், அவங்க எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க, யார் என்னன்னு கூடவா தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க, நான் என்னடா சுரேஷ் பண்ணேன்னு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. இப்போ எதுக்கு வந்ததும் வராதுமா உங்கள் அம்மா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன்னு அங்கே ராகவன் சொல்ல, போச்சு எல்லாம் போச்சு, எனக்கு சஸ்பெண்ட் கொடுத்துட்டாங்க, இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுடா திரும்ப உன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல, மதி ஒன்று என் மேலே எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நடந்தது எல்லாமே உங்களால் தான் சொல்லும்போது, சுரேஷ் என்ன சொல்கிறேன்னு அங்கே மலர் கேட்குறாங்க. ஆமாம் அண்ணி, அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க, யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாமல் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல, உன்னால் உன் மனைவிக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலை, இப்போ ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு உன்னால் என்ன உதவி செஞ்சிட முடியும்னு சொல்லி என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கள் சுரேஷ் சொல்லும்போது, சுரேஷ் இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மட்டும் சொல்லாமல் இருந்திருக்கலான்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அத்தை சொல்லிட்டாங்களேன்னு கோவமா, இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்ற ஒரு கோவமா. சுரேஷ் தப்பு எல்லா மேலேயுமே இருக்குது, தேவையில்லாமல் மதியோடைய லைஃப்பில் நீ விளையாடக்கூடாதுல்ல, மதி மட்டும் நினச்சிருந்தா உனக்கு இந்த வேலை கிடச்சிருக்குமா ஸ்டேஷனில் கேட்டது போல், கொஞ்சமாவது நன்றின்னு இருக்கணும் சுரேஷ், அது இல்லை நான் இப்படி தான் முடியும். ஏங்க நீங்கள் என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு பாக்கியராஜ் ஒரு ரதட்டை தட்டி உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க. மலரும் சுரேஷ் அப்படியே ஆடி போய் நிற்க, அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ராஜலட்சுமி ராகுனி, என்னடா சுரேஷ் சொல்கிற, திரும்பவும் அவ்வளோ தாண்டா இந்த வேலையே போயிடுச்சு உனக்குன்னு சொல்ல, போதுமா எல்லா பள்ளியும் இதுக்கு எல்லா வேலையும் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இன்றைக்கி இந்த நிலமையில நான் இருக்கேன்னா அதுக்கு முழுக்க நானும் தான் காரணம், இப்படி மற்றவங்க பேச்சை கேட்டு நானும் அவள் விஷயத்தில் தலையிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மதி தனக்கான விஷயம் தன்னை தேடி நிச்சயமாக கிடைக்கும், நான் உண்மையாக உழைக்கிறேன், மற்றவங்களை மாற்றி ஏமாற்றி வாழலைன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னுடைய வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே வேலை அவங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மூலமாக திரும்ப கிடைக்கவும் செய்து, மொத்தத்தில் தன்னுடைய வேலை இல்லாமல் சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் இருக்க எங்கள் சுரேஷ் வந்துட்டு யாராலன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க.